ஓம் சாந்தி. தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்ற இந்த நிகழ்வில் இன்று நாம் எவர் ரெடி என்பதை பற்றி பார்ப்போமா? உலகத்தில் இந்த வார்த்தையை யாருமே கேட்டிருக்க முடியாது. ஒரு பாபா மட்டும்தான் இதை பயன்படுத்துகின்றார். ரெடி ஆகிறதுக்கு எல்லாருக்குமே நேரம் தேவைப்படுகின்றது. அவன் எவ்வளோதான் வேகமாக ரெடி ஆனாலும் கொஞ்சமாவது நம்ம டைம் எடுத்துக்க தான் செய்கிறோம். ஆனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எவர் ரெடியாக இருக்க வேண்டும் என்று. அதனுடைய யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னாக்கா, இந்த நாடகத்தில் எது நடந்தாலும் அச்சானக் திடீர்னு தான் நடக்கும். எதுவுமே சொல்லிட்டு நடக்கவே நடக்காது. பிரம்மா பாபா அவ்யக்தமாகும்போது கூட இதுக்கு முன்னாடியே சொன்னாரா என்ன? இல்லை சொல்லிட்டு தான் பாபா அவரை செய்ய வச்சாரா என்ன? இல்லவே இல்லையா? அதனால்தான் ட்ராமாவினுடைய ஒரு விசேஷமான தன்மையை என்னென்னா, எது நடந்தாலும் அச்சானக்கு தான் நடக்கும். அப்படி அச்சானக்கு நடக்கும்னா நாம் எவர் ரெடியாக இருந்தால் தானே முடியும். அதனால்தான் பாஸ் வித் ஆனர் நம்ம ஆகணும்னா எவர் ரெடியாக இருக்க வேண்டியது அவசியம் என்று பாபா கூறுகின்றார். நான் முதல்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன், வீட்டுக்கு போகிறதுக்கு தான் நம்ம எவர் ரெடியாக இருக்கணும், இல்லை சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான் எவர் ரெடியாக இருக்கணும்னு. ஆனால் பாபா சொல்கிறாங்க, என்னுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு கூட நீங்கள் எவர் ரெடியாக இருக்க வேண்டும். ஏன்னா நேரத்திற்கேற்ப பாபா ஸ்ரீமத் கொடுக்கும்போது அதை அப்பொழுதே ஏற்று அப்படியே நடந்தால் தான் அதனுடைய முழு பலனை நம்மளால் அடைய முடியும். ஆக எவர் ரெடி என்பது நம்ம வெறுமனே வீட்டுக்கு போகிறது அல்லது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு மட்டும் தயாராகிறது இல்லை. பாபாவுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் நாம் தலைமேல் சிரமாக கொண்டு அதை நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் பாபா எவர் ரெடி என்று கூறுகின்றார். ஆக பாபா சொல்கிறாரு, அந்த மதி சோ கதி. நம்மளுடைய கடைசி வினாடி எப்படி இருக்குமோ அதற்கேற்ப தான் நம்மளுடைய கத்தி கிடைக்கின்றது என்கின்றார். அப்போ அந்த கதிங்கிறது எப்போ வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த முடிவு என்பது எந்த வினாடியும் கூட யாருக்கும் கூட வருகின்றது. அதனால தான் பாபா சொல்கிறார், நாம் பிராமண ஆத்மாக்கள் எப்பொழுதும் எவர் ரெடியாக இருக்க வேண்டியிருக்கு. பார்க்கலாம், ஆகட்டும், தேக்கா ஜாயகா, ஆக என்ன நடக்குதோ அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதே கூட பாபா சொல்கிறாங்க சோம்பேறித்தனத்தினுடைய ஒரு அடையாளம். யார் ஒருவர் ஃப்யூச்சரில் பார்க்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க ஒருபோது நிகழ்காலத்தில் எதையுமே செய்ய மாட்டாங்க. நிகழ்காலத்தில் செய்யாத வரைக்கும் எதிர்காலத்தில் அவங்களால எப்படி அதை அடைய முடியும்? ஏன்னா எதிர்காலத்துக்கு ஆதாரமே நிகழ்காலம் அல்லவா? அதனால்தான் பாபா சொல்கிறார், உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் அனைத்தையும், அது சங்கல்பமாகட்டும், அது நேரமாகட்டும், அல்லது ஞானமாகட்டும், அல்லது சக்திகளாகட்டும், குணங்களாகட்டும், எதை ஒன்றையும் நீங்கள் வீணாக ஆக்காமல் சேமிப்பு கணக்கோடு நீங்கள் செய்யும்போது தான் எவர் ரெடியாக உங்களால் இருக்க முடியுது. ஆக ஏதோ ஒன்று நடக்க வேண்டி இருந்தாலும் கூட, கண்டிப்பாக அது நடக்க வேண்டி இருந்தாலும் கூட அது சொல்லிட்டு வருவதே கிடையாது. அதனால் அச்சானக் என்ற பாட்டை படித்து கொண்டிருக்கின்ற நமக்கு இந்த பயன்படுத்துவதில் ஒரு சக்தியை நாம் பெறுவதற்காக தான் பாபா சொல்கிறார், எவர் ரெடி பவ என்று கூறுகின்றார். ஆக உங்களை நீங்கள் பார்க்கணும் மற்றும் இந்த நேரத்தை பார்க்கணும். இந்த ரெண்டையும் பார்த்தா தான் உங்களால் எவர் ரெடியாக இருக்க முடியும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது, யாரையும் ப்ளேம் பண்ணவும் முடியாது. ஏன்னா இந்த ட்ராமாவில் எது நடந்தாலும் அதில் நன்மையே தான் இருக்கின்றது. ஏன் நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி கூட நடக்குமா என்ற கேள்விகள் எல்லாம் நம்ம ஞானித்துவ ஆத்மாக்கள் ஒருபொழுதும் கேட்கவே முடியாது. அப்படி கேள்வி கேட்பவர்கள் ஒருபொழுதும் எவர் ரெடியாக இருக்கவும் முடியாது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, சங்கம யுகத்தினுடைய இந்த சர்வ சிரேஷ்டமான நேரத்தில் நீங்கள் சம்பன்னமானவர்களாக இருக்கணும், சர்வ சக்திகளும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பாபா கூட எவர் ரெடியாக இருக்கிறாருன்னா அதுக்கு மெயின் காரணம் அவர் அனைத்து சக்திகளிலும்
அனைத்து குணங்களிலும் அவர் சம்பன்னமாக இருக்கின்றார். ஆக நாம் சம்பன்னமாக ஆகாமல் எவர் ரெடியாக ஆவது என்பது சாத்தியமே இல்லை. ஆக லட்சியத்தையும் லட்சணத்தையும் நாம் சமன்பாடு செய்வதன் மூலமாகத்தான், சமானாக ஆவதின் மூலமாகத்தான் நாம் எவர் ரெடியாக இருக்கின்றோம். வீட்டுக்கு போகிறதுக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு மட்டுமல்ல, பாபாவுடைய ஒவ்வொரு கட்டளையும் கூட சிரமேற்கொண்டு நாம் கடைபிடிவதற்கு எவர் ரெடியாக இருக்க வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது. நல்லது. ஓம் சாந்தி.